வெல்கம் டு கனகன் கிச்சன். நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஃபிஷ் கறி. அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன், இஞ்சி, வெங்காயம், தக்காளி, டொமேட்டோ, பூண்டு, 5 பல், சிங்கிள் பல் 5, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மேங்காய் நம்ம அதில் உள்ள தோல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேங்கோ ஃபிஷ் கறியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோகோனட் மில்க் பவுடர் வச்சு பண்ணுறேன். அதே கோகோனட் மில்க்லேயும் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது கோகோனட் பவுடர். ஆல்ரெடி நான் கோகோனட் மில்க் பவுடரில் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கோகோனட் மில்க் பவுடர் வச்சுட்டு நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கோகோனட் மில்க் இப்போது நம்ம பார்க்க போகிறது கோகோனட் மில்க். இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோகோனட் மில்க் வச்சுட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 ஆனியன் எடுத்திருப்பேன். அதில் ஒன்று தான் நான் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஃபிஷ் கறியில் வந்து வஞ்சிர மீனும் மேங்கோ, அது மாங்காய் வச்சுட்டு எப்படி கோகோனட் மில்க் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து கீர்ந்துக்கலாம். இப்போ நான் 3 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிடுறேன். நான் ஊற்றிருக்கிறது வந்து கோகோனட் ஆயில். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிச்சிருக்கோ அதில் யூஸ் பண்ணிங்க. இப்போது நான் வெந்தயம் ஆட் பண்ணிடுறேன். பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. அடுத்தது 5 பச்சை மிளகாய் கீந்து 2ஆக போட்டிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, இந்த வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் மட்டும். இது 5 பேருக்கு செஞ்சு இந்த கிரேவி வந்து 5 பேர் வரலையும் நம்ம சாப்பிட்லாம். அதுக்குள்ள அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 1/2 கிலோ ஃப்ரை பண்ணட்டும். அடுத்தது டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க. ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இந்த கோகோனட் மில்க் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது 5 ஃபிஷ் எடுத்துருக்கேன், வஞ்சிர ஃபிஷ். அது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 2 டீஸ்பூன் கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ 10 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் கோகோனட். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். 10 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸியில் அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்காயம், தக்காளி ஃப்ரை பேனில் போட்டிருக்கோம். அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கு இடையில தான் இதை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். 10 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்குவோம். அந்த 10 ஸ்பூனை எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்கேன். ரொம்பவும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. அந்த 5 பேருக்கு தேவையான மசாலா இது தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது நம்ம முன்னாடியே வச்சுருந்தது இதில் ரெடி ஆகிட்டு, இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு மல்லித்தூள், அடுத்தது ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணணும். அது 1 டீஸ்பூன் ஃபிஷ் மசாலா. உங்கள்கிட்ட ஃபிஷ் மசாலா இல்லைன்னா மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் போதுமானது. நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வடை போகிறது வரையும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலா, நம்ம மாங்காய், பின்ன அந்த ஃபிஷ் எல்லாம் வேக வைக்கணுங்களா, அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் நம்ம போட்டிருக்கிறது 5 வஞ்சிரம் ஃபிஷ் தான். அது ஒரு 6 பீஸ் மாங்காய் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம குடம்புளி, அதாவது பனம்புளிம்பாங்க. இல்லை அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற புளியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் புளியும் இல்லைன்னா நம்ம லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு லெமன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம வஞ்சிர ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு 5 நிமிஷம் பாயிலிங் ஆகட்டும். 5 மினிட்ஸ் லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரை பேனில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மண்பானை இருந்ததுன்னா அதில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும். இப்படியும் ஒரு கறி கிரேவி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பால் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பவுடர், மில்க் பவுடர், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் போட்டு 5 நிமிஷம் பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மில்க் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், அதாவது கொதிக்கட்டும். கொதித்தாலே போதுமானது. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை.
லைட்டாக கொதிச்சாலும் இந்த மாதிரி கொதி வரும்பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் விதவிதமான ஃபிஷ் கறி, நான்வெஜ் ஐட்டம் பண்ணலாம்.